நீ அதிமுகவுக்கு போடு, பாஜகவுக்கு போடு, ஓபிஎஸ்க்கு போடு, இபிஎஸ்க்கு போடு, டிடிவி தினகரனுக்கு போடு, விஜய்க்கு போடு, தாவேகாக்கு போடு, எல்லாம் பாஜகவுக்கு போடுற ஓட்டை தான் தமிழ்நாட்டை நாசமாக்குற ஓட்டு தான். நீ திருப்திப்பட்டுக்க, ஆனா தமிழ்நாட்டை நாசமாக்குவ. தாவேகா இன்னும் அமைதியா தானே இருக்காங்க. அதான் ஏன் அமைதியா இருக்கிறாங்க? ஏன் அமைதியா இருக்கணும்? நான் தமிழன் தானே, விஜயும் தமிழர் தானே, ஏன் அவருக்கு துடிக்கல? அவருக்கு என்ன பயம்னா, எங்க நம்ம ஜோசப் விஜய்னு சொல்லிட்டுவாங்களோ, பதுங்கு பதுங்கு, நம்ம எல்லாருமே கிறிஸ்டியன். ஏன்னா ஜான் ஆரோக்கியராஜ் கிறிஸ்டியன், ஜோசப் விஜய் கிறிஸ்டியன், அது அர்ஜுனா ரெட்டி கிறிஸ்டியனு, எல்லாம் அங்க குத்திருவானுங்க. வேணாம் வேணாம் ஒதுங்கு, 10 நாளைக்கு அப்புறம் அறிக்கை விடலாம். 10 நாளைக்கு அறிக்கை வராது பாருங்க. பாண்டிச்சேரி 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 எல்லாத்தையும் 9ஆம் தேதி பேசிக்கலாம். 9ஆம் தேதி வசதியா எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது நாட்டுல, ஆனா திருப்பரங்குன்றம் அப்படி சொல்லிட்டு அப்படி வச்சுட்டு போயிடுவான் பாருங்க அல்வாவை. ஐயா இவங்கெல்லாம் எங்கேயா போவானுங்க? இவங்கெல்லாம் யார்கிட்ட வந்துட்டு இவங்கெல்லாம் சொல்றானுங்க அரசியல்? நான் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறோம். பத்திரிகையாளராக இருக்கிறோமா நம்ம, எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். தன்னுடைய ஆதாயத்திற்காக திமுக அரசு இது அரசியல் செய்கிறது அப்படின்னு. நீங்க யார் ஆதாயத்துக்காக செய்றீங்க? பாஜக ஆதாயத்துக்கு. அது தன் ஆதாயத்துக்காக திமுக அரசியல் செய்யுது. அவங்க ரைட்டு, ஓகே, நான் நல்லா கண்டுபிடிப்பு. நீ யாருக்காக பண்ற? நீ பாஜக அரசியல் பண்ற. பாஜகவால முடியாது திமுக வீழ்த்த. உன்னை இறக்கி விட்டான். ஏன்னா நீ இளைஞர்களை கெடுக்கக்கூடிய அளவுக்கான ஆளு இல்லையா? அதான வந்து நிக்கிறாங்க, சாவறாங்க உனக்காக. குடும்பம் சாவறாங்களே, அது எவ்வளவு பெரிய பெருமை. அது குடும்பம் உயிர் தியாகம் பண்ண தமிழ்நாட்டுல இது வந்து குடும்பம் வந்து விஜய் பார்க்க வந்தனா, கேட்க வந்து சேர்த்தாலும் பரவாயில்ல, பார்க்க வந்து சாவறானுங்க. நல்லா சினிமாவில் காட்டிட்டானா, அங்க என்னடா போய் பார்க்கறது இருக்குது அப்படின்னு ஒண்ணுமே கேட்கல. அதனால அவருக்கு அந்த துணிச்சல், நம்மளுக்காக சாவு இருக்கிறான்ல, அதான் அவங்களுடைய கணக்கு. நம்மள சாவு இருக்கிறான்ல, அப்போ இவர் தான் கல்ட்டு. உடனே அவர் சொல்றாரு, மதுரை மேற்கு விஜய், மதுரை மத்தி விஜய், சோழ வந்தான் விஜய், திருப்பரங்குன்றம் ஆப்சண்ட். அவ்வளவுதான். ஐயோ ஐயோ, நீங்க வந்துட்டு விஜயை பத்தி எல்லாம் கேள்வி கேட்காதீங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்களேன், விஜயை பத்தி பேசினாலே 4 பேர் கூடி, விஜய் பத்தி அதாவது பேசுங்கப்பா, சும்மா அரசியலை பேசிட்டு இருக்கிறீங்க, விஜய் பத்தி பேசுங்க. சும்மா கலைஞரெல்லாம் உடுப்பா, ஸ்டாலின் எல்லாம் உடுப்பா, விஜயை பத்தி பேசுங்கப்பா. அன்னைக்கு என்ன சொன்னாரு தெரியுமா? அப்படி இப்படி ஆகும் விஜயனுடைய கதை என்ன கொஞ்ச நாள்ல.